Good morning to all students. Today I am going to present what is plant tissue culture. ஸோ திசு வளர்ப்பு முறை என்றால் என்ன அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே வந்து பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அனிமல் டிஷ்யூ கல்ச்சரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டிஷ்யூ கல்ச்சர் வந்து என்ன அப்படின்னா, அதாவது ஒரு டிஷ்யூவை, பிளான்ட் டிஷ்யூவை வந்து ஒரு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் எடுத்து அதை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ டிஷ்யூ கல்ச்சர் வந்து பிளான்ட் செல்லில் பண்ணோம்னா அது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர், அனிமல் செல்லில் பண்ணோம்னா தட் இஸ் கால் அனிமல் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ டிஷ்யூ கல்ச்சர் ப்ரொடியூசஸ் clones அண்ட் சேம் ஜீனோடைப் ஆஃப் பிளான்ட்ஸ். எதுக்காண்டி நம்ம டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னா, சிமிலர் டைப் ஆஃப் பிளான்ட்ஸை நிறையா வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி அதன் மூலமாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு தான் மெயினாக இந்த டிஷ்யூ கல்ச்சர் பண்ணுறோம். ஏதாவது ரேர் பிளான்ட்ஸ், என்டேஞ்சர் பிளான்ட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை நம்ம அந்த கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் அதை வளர்த்து மல்டிப்ளை பண்ணி அதை பழையபடி ரெஸ்டோர் பண்ணலாம் ஃபீல்டில். அதுதான் மெயின் பர்பஸ். ஸோ வாட் இஸ் த பேக்ரவுண்ட்? முதல்ல இந்த டிஷ்யூ கல்ச்சரை யார் கண்டுபிடிச்சாங்க? ஹூ இஸ் கால் த ஃபாதர் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா, பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சருடைய ஃபாதர் வந்து ஹார்ட்லிப் ஹேபர்லேண்ட். அவர் தான் வந்து முதல்ல இந்த டிஷ்யூ கல்ச்சரை கண்டுபிடிச்சாரு. ஸோ ஹீ இஸ் கால் த ஃபாதர் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். அதே மாதிரி நீங்கள் அனிமல் செல்ஸ், அனிமல் டிஷ்யூ கல்ச்சர்லாம் படிப்பீங்க. ஹூ இஸ் கால் த ஃபாதர் ஆஃப் அனிமல் டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னா அலெக்சிஸ் கேரல். ஹீ இஸ் கால் த ஃபாதர் ஆஃப் அனிமல் டிஷ்யூ கல்ச்சர். அதில் வந்து டோட்டிபொட்டன்சி, ப்ளூரிபொட்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. டோட்டிபொட்டன்சி அப்படின்னா இன்ஹரண்ட் பொட்டன்ஷியல் ஆஃப் எ செல் டயர் பிளான்ட். அதாவது ஒரு செல் வந்து முழு தாவரமாக எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகி வருது அப்படிங்கிற ஒரு தன்மையை, அந்த பவரை தான் என்ன சொல்லுவாங்கன்னா டோட்டிபொட்டன்சி. இது வந்து பிளான்ட்ஸ் செல்ஸில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஒரு பொட்டன்ஷியல் பவர், டோட்டிபொட்டன்சி. அதே மாதிரி அனிமல் செல்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளூரிபொட்டன்ட் ஆர் ப்ளூரிபொட்டன்சி அப்படின்ட்டு நீங்கள் படிப்பீங்க. அதாவது வந்து அனிமல் செல்ஸ் என்ன ஆகும்னா முழு அனிமல் செல்ஸாக மல்டிப்ளை பண்ணலாம், வேற எந்த பர்டிகுலர் டிஷ்யூஸாகவும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ப்ளூரினா மெனி, அதுக்கு நிறைய செல்ஸாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிற, நிறைய டிஷ்யூஸாக டிஃப்ரென்ஷியேட் ஆகிற கெப்பாசிட்டி இருக்கும். ஆனால் அதனால முழு அனிமலாக டிஃப்ரென்ஷியேட் ஆகாது. அதே நேரத்துக்கு பிளான்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு செல் வந்து முழு தாவரமாக டிஃப்ரென்ஷியேட் ஆகக்கூடிய ஒரு தன்மை பிளான்ட்ஸுக்கு உண்டு. அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், டோட்டிபொட்டன்சி. அனிமல் செல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ப்ளூரிபொட்டன்சி ஆர் ப்ளூரிபொட்டன்ட். ஸோ டிஷ்யூ கல்ச்சருக்கு என்னென்னலாம் வேணும்? ஸோ முதல்ல செலெக்ஷன் ஆஃப் டிஷ்யூ, அதாவது எந்த டிஷ்யூவை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே பிளான்ட்ஸ் வளருது, நிறைய மைக்ரோப்ஸில் வந்து அது எக்ஸ்போசர் ஆகி இருக்கும், அப்படி தானே, நிறைய டஸ்ட் அதில் இருக்கும். ஸோ அப்போ எந்த டிஷ்யூவை நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து ஜுவைனைல், அதாவது யங் டிஷ்யூஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதில் வந்து அழுக்கு, மைக்ரோபியல் லோடு இதெல்லாம் கம்மியாக இருக்கும். அடுத்தாப்புல யங் டிஷ்யூஸ் வந்து ஆக்டிவாக டிவைட் ஆகிற தன்மையில் இருக்கும். மெச்சூர் டிஷ்யூ வந்து என்ன செய்யாது, மேக்சிமம் ரொம்ப ஸ்பீடாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகாது, டிவைட் ஆகாது. ஸோ செலெக்ஷன் ஆஃப் டிஷ்யூ, அப்ராப்ரியேட் டிஷ்யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து என்ன வந்து நம்ம அந்த கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்டில் என்ன நியூட்ரிஷன் கொடுக்கும், என்ன ஊட்டச்சத்துக்கள் அந்த பிளான்ட்ஸ் வளர்றதுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்தாப்புல வந்து ஏசெப்டிக் கண்டிஷன், நம்ம வெளியே வளர்க்குற மாதிரி டிஷ்யூ கல்ச்சரில் வளர்க்க முடியாது. அந்த என்விரான்மெண்ட் வந்து நல்ல ஏசெப்டிக்காக இருக்கணும், எந்த மைக்ரோப்ஸும் இல்லாமல் இருக்கணும். ஏன்னா பிளான்ட் செல்ஸ் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆக 24 hours ஆகும். நீங்கள் செல் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான்ட் செல் ரெண்டாக டிவைட் ஆகிறதுக்கு இட் வில் டேக் 24 hours டைம். அதே நேரத்துக்கு மைக்ரோப் செல்ஸ் அப்படி கிடையாது, ஃபியூ ஹவர்ஸில் இட் வில் ரெப்ளிகேட் தெம் செல்ஸ். வேகமாக என்ன செஞ்சிடும், அது டிவைட் ஆகி மல்டிப்ளை ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ நம்ம டிஷ்யூ கல்ச்சர், பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர்னாலும் சரி, அனிமல் டிஷ்யூ கல்ச்சர்னாலும் சரி, நமக்கு வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து ஏசெப்டிக்கா, பேத்தஜன் ஃப்ரீயாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன். அப்புறம் growth regulators அப்படின்ட்டு இருக்கு, அதாவது ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஹார்மோன்ஸ், என்ன ஹார்மோன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஹார்மோன்ஸில் 3 டைப்ஸ் உண்டு. ஒன்று வந்து ஆக்சின், அப்புறம் சைட்டோகைனின்ஸ், ஜிபர்லின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஜிபர்லிக் ஆசிட், அதுவும் ஒரு டைப் ஆஃப் ஹார்மோன் தான். ஆக்சின்ஸ் வந்து மெயினாக என்ன பண்ணணும்னா செல் டிவிஷன், பெரும்பாலும் ரூட் இண்டக்ஷனுக்கு அது யூஸ் ஆகும். சைட்டோகைனின்ஸ் வந்து ஷூட் இண்டக்ஷனுக்கு, அப்புறம் ஷூட் எலாங்கேஷனுக்கு சைட்டோகைனின் யூஸ் ஆகும். ஜிபர்லிக் ஆசிடில் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகணும், பிரேக்கிங் ஆஃப் சீட் டார்மன்சி,
அப்புறம் எலாங்கேஷன் ஆஃப் ஷூட்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஜிபர்லிக் ஆசிட் யூஸ் ஆகும். அது வந்து நீங்கள் பிறகு டீட்டெயில்டாக படிப்பீங்க. இப்போ நமக்கு என்னெல்லாம் வேணும் டிஷ்யூ கல்ச்சருக்கு அப்படின்னா ஹார்மோன்ஸ், அதாவது பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது என்ன வேணும் அப்படின்னா மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட் அண்ட் வாட்டர். மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா உங்களுக்கு தெரியும், தாவரங்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய நியூட்ரியன்ஸ், அதுதான் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவாங்க. என்னெல்லாம் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் சொல்ல முடியுமா? நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், இதெல்லாம் வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ். அதே மாதிரி மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து கோபால்ட், நிக்கல், இதெல்லாம் வந்து மேங்கனீஸ், இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் வேணும், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வேணும். அப்புறம் விட்டமின்ஸ், பி விட்டமின்ஸ், விட்டமின் ஏ, பி, சி, இதெல்லாம் வந்து பிளான்ட் அதிகமாக யூஸ் பண்ணுற விட்டமின்ஸ், அதுவும் வந்து நம்ம நியூட்ரிஷனில் எடுக்கணும். ஸோ டிஷ்யூ கல்ச்சர் அப்படின்னாலே உங்களுக்கு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட் அண்டர் கண்ட்ரோல் டயட்டில் நம்ம பிளான்ட் டிஷ்யூவை வளர்க்குறது தான் டிஷ்யூ கல்ச்சர். ஸோ கண்ட்ரோல் டயட்டுங்கும் போது இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் வந்து ஒரு பர்டிகுலர் காம்போசிஷனில் அதை நம்ம எடுத்து அந்த மீடியா ப்ரிப்பேர் பண்ணி அந்த மீடியத்தில் இந்த டிஷ்யூஸை வளர்க்கும் போது அது சக்ஸஸிவாக வளர்ந்து என்டையர் பிளான்டாக டிஃப்ரென்ஷியேட் ஆயிரும். அது போக அமினோ ஆசிட்ஸும் வந்து யூஸ் பண்ணுவாங்க, கிளைசின், அப்புறம் நயாசின், இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் யூஸ் ஆஃப் பிளான்ட் குளோனல் ப்ராபகேஷன் எதில் பண்ணாங்கன்னா ஆர்கிட்ல 1920s முதல்ல ஆர்கிட்ல தான் கொஞ்சம் சக்ஸஸிவாக பண்ணாங்க 1920s. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆக்சின் அண்ட் விட்டமின்ஸ் 1930s வந்து ஆக்சின்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் கண்டுபிடிச்சதுனால கொஞ்சம் இந்த டிஷ்யூ கல்ச்சர் வந்து கொஞ்சம் வேகமாக எல்லாருக்கும் தெரிய ஆரம்பித்தது. 1915 and 60s வந்து மீடியம், ஆர்டிஃபிஷியல் மீடியத்தை வந்து கொஞ்சம் சயின்டிஸ்ட் வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி முராசிக் அண்ட் ஸ்கூக், அதை நோட் பண்ணிக்கிறேன். எம்எஸ் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. முராசிக் அண்ட் ஸ்கூக் மோஸ்ட் காமன்லி ஆர் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் மீடியா வந்து இந்த முராசிக் அண்ட் ஸ்கூக் மீடியா. எல்லாருமே இந்த மீடியாவை மேக்சிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் மீடியம் சால்ட் ஸ்ட்ரென்த் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க. மீடியத்தை பொறுத்த வரைக்கும் 3 டைப் உண்டு. ஒன்று வந்து low salt strength media, another one is high salt strength media, another one is medium salt strength media. இந்த MS medium, Murasic and Skook medium வந்து medium salt strength media. ஆல்மோஸ்ட் எல்லா பிளான்ட்ஸுமே இந்த Murasic and Skook மீடியாவில் வளரும். அது ஹெர்புனாலும் சரி, ஷ்ரப்னாலும் சரி, ஈவன் ட்ரீ ஸ்பீசிஸ்னாலும் சரி இதில் வளரும். அதே நேரத்துக்கு டெரிடோஃபைட்ஸ், அப்புறம் ஆல்கே, இதுக்கெல்லாம் வந்து லோ சால்ட் ஸ்ட்ரென்த் மீடியா போதுமானதாக இருக்கும். பட் Murasic and Skook media most widely used media, almost all the group of plants will respond in Murasic and Skook media. சரியா? எல்லா தாவரங்களும் இந்த மீடியாவில் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணி வளரும். ஸோ ஆஃப்டர் த இன்வென்ஷன் ஆஃப் Murasic and Skook media, this techniques develop into better extent. அதுக்கப்புறம் இந்த மீடியா கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த டெக்னிக் நல்லா பயன்படுத்தி நிறைய பேர் வந்து அதை யூஸ் பண்ணாங்க. மொரேல் அண்ட் மார்டின் அவங்க வந்து அந்த மெரிஸ்டம் ஷூட் டிப் கல்ச்சர், அவங்களுக்கு தெரியும் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்னா என்னன்னு தெரியும். ஆக்டிவ்லி டிவைடிங் பெர்பெக்சுவேட்டிங் செல்ஸ் இல்லையா? அது எங்கெல்லாம் இருக்கும் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ்? எங்கெல்லாம் இருக்கும்? எங்கெல்லாம் பட்ஸ் இருக்கோ அதில் இருக்கும், அப்படிதானே? ஏபிக்கல் மெரிஸ்டம், லேட்ரல் மெரிஸ்டம், இன்டர்கலரி மெரிஸ்டம்னு படிச்சிருப்பீங்க. அந்த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ், ஈஸியாக வந்து டிஃபரன்ஷியேட் ஆகும். அதாவது நீங்க டிஷ்யூ சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டிஷ்யூ, காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூன்னு படிச்சிருப்பீங்க. சிம்பிள் டிஷ்யூவில் இருந்து தான் இந்த காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, பெர்மனன்ட் டிஷ்யூலாம் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். சைலம் அண்ட் ஃப்ளோயம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் டிஷ்யூ, குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் அதில் இருக்கும். ஸோ மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து சிம்பிள் டிஷ்யூ, அது வந்து ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் ஆகி ஒரு ஷூட்டாவோ ஒரு ரூட்டாவோ இல்லாட்டி ஃப்ளவராவோ அப்படி மாடிஃபை ஆயிரும். சரியா? ஸோ மெரிஸ்டமேட்டிக் ஷூட் டிப் கல்ச்சரை முதல்ல மொரேல் அண்ட் மார்டின் 1952 அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறையா டிஷ்யூ கல்ச்சர் ஒர்க்ஸ் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனது. மெயினாக வந்து நவடேஸ் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் நியூ வெரைட்டிஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ வெரைட்டிஸ், அதுக்கு வந்து இந்த டிஷ்யூ கல்ச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது ஜீன் டிரான்ஸ்ஃபர், ஆக்ரோபாக்டீரியம் மீடியேட்டட் ஜீன் டிரான்ஸ்ஃபர் அப்படின்ட்டு கொஞ்சம் அட்வான்ஸாக படிப்பீங்க. அது போக ஜீன் கன் மெத்தட், அதாவது ஒரு டார்கெட் ஜீனை இந்த டிஷ்யூ கல்ச்சரில் உள்ள சிஸ்டத்தில் உள்ள டிஷ்யூஸில் டார்கெட் பண்ணி இன்ஜெக்ட் பண்ணி அதன் மூலமாக
ஜெனட்டிக் வேரியன்ஸ் வந்து டெவலப் பண்ணுவாங்க. ஒரு பெக்குலியர் கேரக்டரை கொண்டு வர்ற மாதிரி ஸ்டடி பண்ணி நிறைய மேசிவ் ஒர்க்ஸ் நவடேஸ் கோயிங் ஆன் பேஸ்ட் ஆன் த ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் சிஸ்டம், வெக்டர்ஸ் அண்ட் ஜீன் கன்ஸ் மெத்தடை பயன்படுத்தி. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். எதுக்கு இந்த டிஷ்யூ கல்ச்சர்ஸ் மெயினாக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, முதல்ல வந்து வைரஸ் ஃப்ரீ பிளான்ட். இப்போ பனானா இருக்கு, பனானா வந்து நம்ம சாயிலில் வளர்க்குறோம். சாயிலில் நிறையா மைக்ரோப்ஸ் இருக்கும். அந்த மைக்ரோப்ஸ் எஸ்பெஷலி வைரஸ் இருக்கும். அந்த வைரஸ் வந்து அந்த பனானா பிளான்ட் ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த பனானாவை சாப்பிடும்போது ஸ்டொமக்கில் ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும், ஃபீவர் வரும். ஸோ நீங்கள் இப்போ ஃபாரினுக்கு நீங்கள் நம்ம பனானா பிளான்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அவன் முதல்ல எலைசா டெஸ்ட் அப்படின்ட்டு ஒன்று உண்டு. ஸோ அந்த டெஸ்ட்டை பயன்படுத்தி வைரஸ் இருக்கான்ட்டு முதல்ல பார்ப்பாங்க. எந்த ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் வைரஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த ஷூட் டிப் கல்ச்சர் அதை நம்ம அதன் மூலமாக நம்ம இந்த தாவரத்தை மல்டிப்ளை பண்ணும்போது தட் வில் பி வைரஸ் ஃப்ரீ பிளான்ட். ஏன்னு சொல்லுங்க, சாயிலில் வந்து வைரஸ் இருக்கு அப்படின்னா அது பிளான்ட்டுக்கு எப்படி போகும்? அது வாட்டர் அப்டேக் பண்ணும்போது சைலம் வழியா போகும் இல்லையா? மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்ல மெரிஸ்டமேட்டிக் ரீஜியன்ல சைலம் இருக்குமா? இருக்காது. அப்போ அந்த மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸை எடுத்து நம்ம கல்ச்சர் பண்ணும்போது அது வந்து பேத்தோஜன் ஃப்ரீயா இருக்கும். ஸோ வைரஸ் ஃப்ரீ பிளான்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண இது யூஸ் ஆகுது. அப்புறம் ரேபிட் மல்டிபிளிகேஷன், அதாவது ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்குள்ள குயிக்கா மல்டிப்ளை பண்றதுக்கு thousands ஆஃப் பிளான்ட்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். சே எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்த ஃபீல்டில் பாருங்களேன், 100 வாழை மரம் வளர்க்கணும்னா எவ்வளோ ஸ்பேஸ் தேவைப்படும்? நிறைய ஸ்பேஸ் தேவைப்படும். ஆனால் டிஷ்யூ கல்ச்சரில் ஒரு சின்ன போர்ஷனில் நீங்கள் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து மல்டிப்ளை பண்ணிடலாம், அதுவும் குயிக்காக மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்புறம் லாங் டேர்ம் ஸ்டோரேஜ். சில நேரம் அந்த ஜேம் பிளாசம் கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இன்விட்ரோ கல்ச்சர்லேயே ஸ்லோ க்ரோத் மெத்தடை பயன்படுத்தி நம்ம வந்து அந்த ஸ்டோரேஜ் லாங் டேர்ம் ஸ்டோரேஜை வந்து பயன்படுத்தலாம். அப்புறம் எக்ஸ்போர்ட், இந்த மாதிரி ரேர் பிளான்ட்ஸ், மெடிசினலி இம்பார்ட்டன்ட் பிளான்ட்ஸை டிஷ்யூ கல்ச்சரில் மல்டிப்ளை பண்ணி பிளான்டாவோ இல்லாட்டு ப்ராடக்ட்ஸாவோ பை ப்ராடக்ட்ஸாவோ நம்ம மல்டிப்ளை பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். அப்புறம் கிராப் இம்ப்ரூவ்மெண்ட் நான் சொன்னேன் ஏற்கனவே, அதாவது ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர் மெத்தட், அப்புறம் புரோட்டோபிளாஸ்ட் ஐசோலேஷன் அண்ட் கல்ச்சர் மெத்தட், அப்படி நிறையா மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடை அக்ரோபாக்டீரியா மீடியேட்டட் டிரான்ஸ்ஃபர் மெத்தட் அப்படி இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்தி என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராப்பை இம்ப்ரூவ் பண்ணி ஸோ அதன் மூலமாக அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸை அதிகமாக நம்ம அப்டைன் பண்ணிக்கலாம். அடுத்தப்பல ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதான் ஜீன் கன் மெத்தட் அண்ட் அதர் ஜெனட்டிக் டிரான்ஸ்ஃபர் டெக்னிக்ஸை பயன்படுத்தி நமக்கு தேவையான ஒரு ஜெனட்டிக்கல் கேரக்டரை நம்ம அந்த பிளான்ட்ஸில் கொண்டு வந்துடலாம். அப்புறம் ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா செகண்டரி மெட்டபாலைட்ஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியும்? when plants exposed to any stress condition. இப்போ அனிமல்ஸ் இருக்குது, திடீர்னு ஒரு மெர்க்குரி ஒரு என்விரான்மெண்ட்டில் மெர்க்குரி குளோரைடு இல்லாட்டு மெர்க்குரி ஒரு ஹெவி மெட்டல் அதிகமாகிட்டுன்னா அனிமல் என்ன பண்ணும்? எந்திரிச்சு வேற இடத்துக்கு போயிடும். பிளான்ட்ஸால் அப்படி போக முடியுமா? போக முடியாது. அப்போ அது என்ன பண்ணணும்? அந்த பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் தே வில் ட்ரை டு சர்வைவ், ட்ரை டு எக்ஸிஸ்ட். அது அப்படி எப்படியாவது அந்த கண்டாமினேட்டட் ஏரியாவில் இல்லாட்டு அந்த ஹெவி மெட்டல், இந்த பிரசன்ஸ் ஆஃப் ஹெவி மெட்டல் அது எப்படியாவது சர்வை ஆகணும் அப்படின்ட்டு முயற்சி பண்ணும். அப்படி முயற்சி பண்ணும்போது அது கொஞ்சம் மெட்டபாலிக் கெமிக்கல்ஸை த்ரூ பிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கெமிக்கல்ஸை அது ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் வந்து மருத்துவத்துறையில் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சே எக்ஸாம்பிள் ஒரு மைக்ரோப்ஸ் வந்து அதை என்கவுண்டர் பண்ணுதுன்னு வைங்களேன். ஒரு மைக்ரோப்ஸ் வந்து ஒரு பிளான்ட்டை சுற்றி கொஞ்சம் அதிகமாகிட்டு மர்க்யூபே கண்ட அது என்ன பண்ணும்? அப்போ அந்த மைக்ரோப்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக அது ஃபைட் பண்ணும். அப்படி ஃபைட் பண்ணும்போது அது கொஞ்சம் செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸ் வந்து நமக்கு மருந்தாக பயன்படுது. ஸோ செகண்டரி மெட்டபாலைட்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஆல்கலாய்ட்ஸ், டெர்பினாய்ட்ஸ் அப்படி நிறையா இருக்குது. பிளம்பேஜின் நிறையா காம்பவுண்ட் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த செகண்டரி மெட்டபாலைட்ஸை வந்து நம்ம டிஷ்யூ கல்ச்சரில் அதிக அளவு மல்டிப்ளை பண்ணலாம். அப்புறம் கன்சர்வேஷன்னா என்ன? பாதுகாப்பு. இப்போ வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்குது, அதே மாதிரி ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் ரேர் பிளான்ட்ஸ் இருக்கும், எண்டமிக் பிளான்ட்ஸ் இருக்கும். எண்டமிக் பிளான்ட்ஸ்னால் அந்த ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும். அந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம கன்சர்வ் பண்ணுறதுக்கு, அழிந்து போகாமல் பாதுகாக்கிறதுக்கு இந்த டிஷ்யூ கல்ச்சர் மெத்தட் வந்து பயன்படும். அப்புறம் சொன்னேன், அதாவது பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பாக சொல்லலாம். ஒன்று செல் கல்ச்சர், இண்டிவிஜுவல் செல்ஸை எடுத்து கல்ச்சர் பண்ணோம்னா அது செல் கல்ச்சர். அப்புறம் குரூப் ஆஃப் செல்ஸ் பெர்ஃபார்மிங் சிமிலர் ஃபங்க்ஷன், அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? டிஷ்யூன்னு சொல்லுவோம்.
குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து ஒரே ஃபங்க்ஷனை பண்ணும், அதை டிஷ்யூஸ்ன்போம். சே எக்ஸாம்பிள் மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ. மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸுடைய ஃபங்க்ஷன் என்ன? அது ஆக்டிவாக டிவைட் ஆகும், அப்புறம் மெச்சூர்ட் செல்லாக டிஃபரன்ஷியேட் ஆகும். மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் தான் உங்களுக்கு ரூட்டாவோ ஷூட்டாவோ டிஃபரன்ஷியேட் ஆகும்னு சொன்னேன். ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் செல் கல்ச்சரும் பண்ணலாம், டிஷ்யூ எடுத்து டிஷ்யூ கல்ச்சரும் பண்ணலாம், ஆர்கன் எடுத்து ஆர்கன் கல்ச்சரும் பண்ணலாம். ஸோ அதனால பொதுவாக என்ன சொல்லுவாங்க, பிளான்ட் செல் டிஷ்யூ அண்ட் ஆர்கன் கல்ச்சர் அப்படின்பாங்க. நம்ம எதை எக்ஸ்பிளான்டா எடுக்கோமோ அதுதான் வந்து நமக்கு முக்கியமானது. ஸோ பிளான்ட் செல் டிஷ்யூ அண்ட் ஆர்கன் கல்ச்சர் எக்ஸாம்பிள் இருக்கு. செல் கல்ச்சருக்கு வந்து புரோட்டோபிளாஸ்ட், அப்புறம் ஸ்போரு, போலன் கிரைன்ஸ், அதெல்லாம் வந்து செல் கல்ச்சருக்கு எக்ஸாம்பிள். அப்புறம் டிஷ்யூ கல்ச்சருக்கு மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூ, எண்டோஸ்பெர்ம், கேம்பியம், நியூசலஸ். நான் சொன்னேன்ல, நியூசலஸ் வந்து நியூட்ரிட்டிவ் டிஷ்யூ. ஸோ அந்த டிஷ்யூஸ் எல்லாம் எடுத்து தனியாக நம்ம அதுலேருந்து என்டையர் பிளான்ட்டை டெவலப் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் டிஷ்யூ கல்ச்சர் சிஸ்டம். அப்புறம் குரூப் ஆஃப் டிஷ்யூஸ் கால்ட் ஆர்கன். ஸோ நோடு, இன்டர் நோடு, ரூட், லீஃப் கல்ச்சர், இதெல்லாம் வந்து ஆர்கன் கல்ச்சருக்கு எக்ஸாம்பிள்ஸ். சரியா? ஸோ இதில் பாருங்க, பிளான்ட் செல் டிஷ்யூ அண்ட் ஆர்கன் கல்ச்சர். டோட்டிபோட்டன்சி நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது சிங்கிள் செல் தட் வில் டெவலப் இன்டு அன் என்டையர் பிளான்ட். அதாவது ஒரு செல்ல இருந்து முழு தாவரமே உருவாகும். அதைத்தான் வந்து நம்ம டோட்டிபோட்டன்சி அப்படின்னு சொன்னோம். ஸோ மைக்ரோ ப்ராபகேஷன், பொதுவாக நம்ம டிஷ்யூ கல்ச்சர்ல பிளான்ட்டை ப்ராபகேட் பண்றோம், பிளான்ட்டை அதிக அளவு ப்ரொடியூஸ் பண்றோம்னா அதுக்கு என்ன சொல்லுவோம், மைக்ரோ ப்ராபகேஷன். சரியா? ஸோ இந்த மைக்ரோ ப்ராபகேஷன்ல வந்து ஒரு 4-5 ஸ்டெப் உண்டு. முதல்ல இனிஷியேஷன், அதாவது எக்ஸ்பிளான்ட்னா என்ன, இதுக்கு முன்னாடி பிளான்ட்ல இருந்த ஒரு பார்ட்டை எடுத்து நம்ம டிஷ்யூ கல்ச்சர்ல பண்ணுவோம் இல்லையா, அதை தான் வந்து எக்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த எக்ஸ்பிளான்ட்டை வந்து இனிஷியேட் பண்றது, அதாவது வெளியே உள்ள எக்ஸ்பிளான்ட் ஏசெப்டிக் கண்டிஷன்ல நம்ம எடுத்து அதை இனிஷியேட் பண்றது தான் என்னது, இனிஷியேஷன் ஆஃப் எக்ஸ்பிளான்ட். அப்புறம் மல்டிபிளிகேஷன், முதல்ல ஒரு போர்ஷன் எடுக்கும், அந்த ஒரு ஆர்கனோ ஒரு டிஷ்யூவோ ஒரு செல்லோ அதுல இருந்து நிறைய பிளான்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணனா அதுதான் வேற என்னது, மல்டிபிளிகேஷன். அப்புறம் அடுத்தாப்புல ரூட்டிங், முதல்ல ஷூட் சிஸ்டம் டெவலப் பண்ணுவோம், அதுக்கப்புறம் அதுல இருந்து ரூட் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அக்ளிமேட்டிங் இன்டு இன்விட்ரோ கண்டிஷன், இன்வைவோ கண்டிஷன், அதாவது முதல்ல இன்விட்ரோவில் இனிஷியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஷூட் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், ஷூட் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் ரூட் டெவலப்மெண்ட், ரூட் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அக்ளிமேட்டிங் இன்வைவோ கண்டிஷன், அதாவது டிஷ்யூ கல்ச்சர்ல வந்து கண்ட்ரோல் என்விரான்மெண்ட், கண்ட்ரோல் டயட்னு சொன்னேன். என்விரான்மெண்ட் எவ்வளவு இருக்கும், 25 ± 2 டிகிரி சென்டிகிரேட். லக்ஸ் இன்டென்சிட்டி 3000 லக்ஸ் இன்டென்சிட்டி, இந்த மாதிரி ஃப்ளூரசன் லேம்ப் இருக்குல்ல, ஸோ 3000 லக்ஸ் இன்டென்சிட்டி அதுக்கு கொடுக்கும்போது, ஏன்னா வெளியே வந்து சூரிய ஒளி இருக்கும், உள்ள வந்து நமக்கு கண்ட்ரோல் என்விரான்மெண்ட்ல ஒரு ரூம்ல வந்து சூரிய ஒளி இருக்காது, அதனால லைட் சோர்ஸ் ஒயிட் ஃப்ளூரசன் லேம்ப் அட் 3000 லக்ஸ் இன்டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பவர் வந்து நம்ம கொடுக்கும்போது அதுக்கு வந்து சூரிய ஒளிக்கு இணையான சக்தி அதுக்கு கிடைக்கும். ஏன்னா லைட் சோர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம், அப்பதான் பிளான்ட் என்ன செய்யும், அதனுடைய போட்டோசிந்தசிஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ண முடியும், நல்லா ஹெல்த்தியா வளர முடியும். ஸோ முதல்ல இனிஷியேஷன், அதுக்கப்புறம் மல்டிபிளிகேஷன், அதுக்கப்புறம் ரூட்டிங், அதுக்கப்புறம் அக்ளிமேட்டிங். அப்படின்னா அந்த 25 டிகிரியில வளருது இல்ல, அதை டைரக்டா உடனே சன்லைட்ல எடுத்து வச்சோம்னா என்ன ஆயிரும், சர்வே ஆகாது. பிறந்த குழந்தை எடுத்து நம்ம உடனே சன்லைட்ல காமிக்க முடிஞ்சான், வெளியே சன்லைட்ல எக்ஸ்போஸ் பண்ண அதுக்கு தேவையான நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வரும் இல்லையா. ஸோ அதே மாதிரி டிஷ்யூ கல்ச்சர்ல வளர்ந்த பிளான்ட்டையும் உடனே நம்ம டைரக்ட் சன்லைட்டு கொண்டு போகாம ஒரு கிரீன் ஹவுஸ் பார்த்துருப்பீங்க அப்படிதானே, அந்த கிரீன் ஹவுஸ்ல வச்சு ஒரு 1 வீக் ஆர் 15 டேஸ், ஒரு 1 மந்த் அதை தாவிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தான் அக்ளிமேட்டிங். ஸோ அதை வெளியே வச்சு அதை கொஞ்சம் அந்த கிரீன் ஹவுஸ்ல வச்சு அதை டெவலப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டைரக்ட் சன்லைட்ல வைப்பாங்க. ஸோ தட் ப்ராசஸ் இஸ் காஸ் அக்ளிமடைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து கல்ச்சர் மீடியா நான் ஏற்கனவே சொன்னேன், லோ சால்ட் ஸ்ட்ரென்த், ஹை சால்ட் ஸ்ட்ரென்த், முராசிக் அண்ட் ஸ்கூக் மீடியா சொன்னேன். ஸோ பிளான் க்ரோத் ரெகுலேட்டர்ஸ் ரொம்ப முக்கியம், அதில் ஆக்சின், சைட்டோகைனின், ஜிபர்லின்ஸ் சொன்னேன். ஸோ ஐஏஏ, என்ஏஏ, ஐபிஏ இதெல்லாம் வந்து ஆக்சின்ஸ், பென்சைல் அமினோ பியூரின், கைனட்டின், இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைட்டோகைனின்ஸ். அது வந்து நீங்கள் ஹார்மோன் படிக்கும்போது அதில் படிப்பீங்க. அப்புறம் எக்ஸ்பிளான்ஸ், இட் மே பி எ நோட், ஷூட் டிப், ஆந்தர், போலன் கிரைன், ஸோ வாட் எவர் மே பி, எதுனாலும் உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்பிளான்டா எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டிஷ்யூஸ்க்கும் ஒவ்வொரு டிஃபரன்ஷியேஷன் நேச்சர் உண்டு.
சில பிளான்ட் வந்து மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் வந்து நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும், சில பிளான்ட் வந்து நோடல் கல்ச்சர் நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணும். நீங்க ஒவ்வொன்றையும் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி ஸ்டடி பண்ணி எந்த பிளான்ட்டுக்கு எந்த எக்ஸ்பிளான்ட் நல்லா இருக்கு அப்படின்னு ஸ்டடி பண்ணிக்கலாம். இந்த பாருங்க இங்க லேமினார் ஏர்ஃப்ளோல ஸோ கண்ட்ரோல்டு மீடியம், கண்ட்ரோல் மீடியத்தில் அந்த சின்ன ஸ்மால் போர்ஷன் ஆஃப் ஒரு 0.5 to 1 சென்டிமீட்டர் டிஷ்யூ எடுத்தீங்கன்னா போதும், அதை இனாக்குலேட் பண்ணி, ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் இனாக்குலேஷன். ஏசெப்டிக் கண்டிஷனில் லேமினார் ஏர்ஃப்ளோ முன்னால் அந்த ஸ்மால் போர்ஷன் ஆஃப் லீவ்ஸை ஸ்டெரிலைஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் அந்த கண்ட்ரோல் மீடியத்தில் வச்சு கண்ட்ரோல் என்வரான்மெண்ட்டில் வச்சோம்னா அது சீக்கிரமாக மல்டிப்ளை ஆயிரும். ஸோ இன்குபேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன் இந்த ஒயிட் ஃப்ளூரசன்ட் லேம்ப், அப்புறம் ஏர் கண்டிஷனர் டு மெயின்டைன் என்ன டெம்பரேச்சர் 25 ± 2. ஸோ இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் அதுக்கு வேணும். ஸோ நேச்சுரலாகவே பிளான்ட்ல வந்து ஆக்சின்ஸும் சைட்டோகைனன்ஸும் இருக்கும். நீங்கள் படிச்சிருப்பீங்க, அவனா பிளான்ட்லலாம் படிச்சிருப்பீங்க. ஆக்சின் வந்து எங்கே சிந்தசிஸ் ஆகும் நேச்சுரலாக பிளான்ட்ல? ஷூட் ரீஜியன்ல சிந்தசிஸ் ஆகும். அது வந்து இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த அதர் போர்ஷன் அண்ட் ரூட். ஸோ அந்த மூவ்மெண்ட்டை என்ன சொல்லுவாங்கன்னா பேசிபீட்டல் மூவ்மெண்ட், கீழே நோக்கி மூவ் ஆகுறது. சரியா? சைட்டோகைனின் வந்து ரூட் போர்ஷன்ல சிந்தசிஸ் ஆகும் நேச்சுரா. அது வந்து இட் வில் மூவ் டுவர்ட்ஸ் த ஷூட் அண்ட் அதர் ரீஜியன். அதை வந்து அந்த மூவ்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஆக்ரோபீட்டல் மூவ்மெண்ட். ஸோ நேச்சராகவே இந்த பிளான்ட்ஸ் வளர்றதுக்கு இந்த ஆக்சின்ஸும் சைட்டோகைனின்ஸும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. சரியா? ஆனா இந்த பிளான்ட்ஸ்ல வந்து நிறைய ஓரளவு குவான்டிட்டியா இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எண்டோஃபைட்டிக் ஹார்மோன்ஸ்ல வந்து எண்டோஃபைட்டிக் ஹார்மோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஸ்மால் போர்ஷன் ஆஃப் டிஷ்யூவை நம்ம எடுக்கும், அதுல வந்து தேவையான ஆக்சின் சைட்டோகைனின்ஸ் இருக்காது. அதனால வந்து நம்ம இந்த மீடியாவில் அதை சப்ளிமெண்ட் பண்ணணும். சரியா? மீடியாவில் தேவையான ஆக்சின் ஆர் சைட்டோகைனை சப்ளிமெண்ட் பண்ணணும்னா, இப்போ நீங்க ஆக்சின் வந்து ஹையா எடுத்தீங்கன்னு வைங்களேன், ரூட் டிஃபரன்ஷியேட் ஆகி வரும். சைட்டோகைனின் அதிகமாக எடுத்தீங்கன்னா என்ன டிஃபரன்ஷியேட் ஆகி வரும்? ஷூட்டு டிஃபரன்ஷியேட் ஆகும். சரியா? ஸோ இந்த பொதுவாக மல்டிப்ளிகேஷன் ஆர் மைக்ரோ ப்ராபகேஷன் அப்படி உங்களுக்கு டிஷ்யூ கல்ச்சருக்கு மைக்ரோ மெத்தட்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோ ப்ராபகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் சொன்னேன்ல, இனிஷியேஷன், அதுக்கப்புறம் ஷூட் டெவலப்மெண்ட், ரூட் இனிஷியேஷன், அதுக்கப்புறம் ஹார்டனிங் ஆர் அக்ளிமடைசேஷன். அந்த ப்ராசஸை எழுதணும், அந்த ஸ்டெப்ஸ். சரியா? கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதே மாதிரி வாட் ஆல் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மல்டிப்ளிகேஷன், இன்விட்ரோ மல்டிப்ளிகேஷன், வாட் ஆல் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் மைக்ரோ ப்ராபகேஷன் ஆர் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். எப்படி கேட்டாலும் நீங்க ஸோ இதுக்குரிய ஆன்சர் எழுதணும். என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு உங்களுக்கு, அந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தோம். மெத்தட் வந்து 2 மெத்தட் மெயினா யூஸ் ஆகும், ஆர்கனோஜெனிசிஸ் அண்ட் சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ். மைக்ரோ கட்டிங்ஸ்ங்கிற மெத்தடும் யூஸ் பண்ணலாம். மைக்ரோ கட்டிங்ஸ்னா நோடு இருக்குல்ல, கணு பகுதி, அதுல வந்து ஆக்சிலரி பட்ஸ் இருக்கும். அந்த நோடல் ரீஜனை கட் பண்ணி இந்த மீடியம்ல வச்சோம்னா அந்த நோடல் ரீஜன்ல உள்ள மெரிஸ்டமேட்டிக் டிஷ்யூஸ்ல இருந்து நிறைய ஷூட் வரும். சரியா? அதுதான் வந்து மைக்ரோ கட்டிங் சொல்லுவாங்க, நோட் அண்ட் ஷூட் டிப். சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ்னா என்ன? எம்பிரியோஸ் டெவலப் ஃப்ரம் சொமேட்டிக் செல்ஸ், வெஜிடேட்டிவ் செல்ஸ். இந்த பிளான்ட்ல உள்ள லீஃப்ல இருந்தோ இல்லாட்டு ஷூட்ல இருந்தோ இல்லாட்டி இன்டர் நோட்ல இருந்தோ இல்லாட்டி பீட்டியோல்னா தெரியுங்களா, இலைக்காம்பு, எந்த ஒரு ஆர்கனையும் எடுத்து அதுல இருந்து நமக்கு வந்து எம்பிரியோஸ் டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ். நார்மலா ஒரு எம்பிரியோஜெனிசிஸ் உண்டு, அது என்னது? சைகோட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ். அதாவது உங்களுக்கு ஃபியூசன் ப்ராடக்ட் சைகோட்டுன்னு படிச்சிருப்பீங்க, அதுல இருந்து ஒரு பிளான்ட் டெவலப் ஆகி வரும். பிளிமியூல் ரேடிக்கல் நான் சொன்னேங்களா, அப்படி வந்து அந்த எம்பிரியோ டெவலப் ஆகி பிளான்டா வளர்றது வந்து சைகோட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ். இது வந்து சொமேட்டிக் எம்பிரியோஜெனிசிஸ். வெஜிடேட்டிவ் செல்ஸ் வந்து என்டையர் பிளான்டா அந்த எம்பிரியோஸா டெவலப் ஆகி அப்புறம் என்டையர் பிளான்டா வர்றது. ஆர்கனோஜெனிசிஸ்னா என்ன? நம்ம ஒரு சின்ன எக்ஸ்பிளான்ட், ஒரு லீஃப் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்களா, ஒரு லீஃப் எடுத்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு கட் பண்ணி அதை இந்த டிஷ்யூ கல்ச்சர் மீடியத்துல வச்சோம்னா அதுல இருந்து என்ன வரும்? பிளான்ட் முதல்ல ஷூட் வரும். சரியா? அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்கனோஜெனிசிஸ். அந்த லீஃப்ல இருந்து நீங்க டைரக்டா ரூட் வேணும் அப்படின்னா முந்தின ஸ்லைட்ல காமிச்சோம்ல, ஆக்சிஜன் அதிகமா எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட் ஆட்டோமேட்டிக்கா வரும். சே எக்ஸாம்பிள், ஒரு மெடிசினல் பிளான்ட் இருக்கு, அதுல அந்த மெடிசினல் காம்பவுண்ட்ஸ் வந்து ரூட்ல தான் இருக்கு. அப்ப நமக்கு ரூட் அதிகமா வேணும் அப்படின்னா டைரக்டாவே நம்ம என்ன பண்ணிடலாம்? ரூட் ரீஜெனரேஷனுக்கு போயிடலாம். ஆக்சிஜன் அதிகமா எடுத்தோம்னா ரூட் வந்து ரீஜெனரேட் ஆயிரும். ஸோ ஷூட்டு, ரூட்டு, லீஃப் என்ன வேணாலும் நம்ம
அதுலேருந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுக்கலாம். ஸோ மல்டிப்ளிகேஷன் த்ரூ ஆர்கனோஜெனிசிஸ், சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் ஆர் மைக்ரோ கட்டிங் 3 டெக்னிக்கை பயன்படுத்தலாம். ஸோ இதில் ஆர்கனோஜெனிசிஸ் பாருங்க, ஆர்கனோஜெனிசிஸ்ல 2 டைப் இருக்கு. ஒன்று வந்து டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ், அனதர் ஒன் இஸ் இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ்னா என்ன? நம்ம எக்ஸ்பிளான்ட் வைக்கோம்ல, ஒரு லீஃபோ இல்லாட்டி ஒரு நோடோ ஒரு இன்டர்நோடோ வைக்கும். டைரக்டா அதுல இருந்து ஒரு ஆர்கன் நிறைய ஷூட்ஸ் டெவலப் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். கேலஸ் வந்து அதுக்கப்புறம் நிறைய ஷூட்ஸ் வந்துச்சுன்னா அது வந்து இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். ஸோ முதல்ல எதனால கேலஸ் வரும்னா, இது வந்து எல்லாமே டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ், மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் இதுல இல்லை, அப்படிதானே? ஸோ இந்த டிஃபரன்ஷியேட்டட் செல்ஸ் வந்து will redifferentiate into simple mass of cells, that is called callus. அதாவது உங்களுக்கு சைலமா, ஃப்ளோயமா, குளோரன்கைமாவா டிஃபரன்ஷியேட் ஆன செல்ஸ் பழையபடி ரீடிஃபரன்ஷியேட் ஆகி பேரன்கைமேட்டஸ் செல்ஸா மாறும். அதைத்தான் என்ன சொல்லுவோம்? கேலஸ் அப்படின்போம். அதுல நிறைய டைப் இருக்கு. ஃப்ரையபிள் கேலஸ், செமி ஃப்ரையபிள் கேலஸ், காம்பேக்ட் கேலஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ கேலஸ்னாலே ஃப்ரையபிள் மாஸ் ஆஃப் சிம்பிள் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ், சரியா? அதுக்கு அப்புறம் இந்த சிம்பிள் பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் will redifferentiate into either shoot or root. பழையபடி அது வந்து ஷூட்டாவோ ரூட்டாவோ ஒரு ஆர்கனா டெவலப் ஆகுறது தான் என்னது? இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். டைரக்டாவும் நீங்க ஆர்கனோஜெனிசிஸ்க்கு ட்ரை பண்ணலாம், இன்டைரக்டாவும் நீங்க ஆர்கனோஜெனிசிஸ்க்கு ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்க, இது வந்து இன்டர்நோடு. இன்டர்நோடுனா என்னது? கணு இடை பகுதி. உங்களுக்கு தெரியும், பிளான்ட்ல வந்து நோடு இருக்கும், இன்டர்நோடு இருக்கும். ஸோ இன்டர்னோட இதுல டிஷ்யூ கல்ச்சர் மீடியத்துல பண்ணியிருக்காங்க. இதுல ஷூட்ஸ் எப்படி வருது? வித்தவுட் இன்டர்வென்ஷன் ஆஃப் கேலஸ். இதுல கேலஸ் வருதா? கேலஸ் இல்லாம டைரக்டாவே அந்த எக்ஸ்பிளான்ட்ல இருந்து ஷூட் வருது. ஸோ இதுதான் வந்து டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். ஷூட் இஸ் அன் ஆர்கன், ஸோ டைரக்ட்லி ஃப்ரம் த எக்ஸ்பிளான்ட், ஸோ டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். ஸோ இது இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். முதல்ல கேலஸ் டிஃபரன்ஷியேட் ஆகுது. அந்த கேலஸை பழையபடி சைட்டோகைனின் ரிச் மீடியத்தில் நம்ம வைக்கும்போது கேலஸ்ல இருந்து நிறைய ஷூட்ஸ் வருது, சரியா? இது சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ். எம்ப்ரியோனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கும். குளாபுலார் ஸ்டேஜ், ஹார்ட் ஸ்டேப் ஸ்டேஜ், டர்பிடோ ஸ்டேஜ், அதுக்கப்புறம் கார்டிலிடனரி ஸ்டேஜ். ஸோ இதில் வந்து நீங்க டிஷ்யூ கல்ச்சர்ல நார்மலா எந்த எக்ஸ்பிளான்ட எடுத்தாலும் அதுல இருந்து டைரக்டா ஆர்கனோஜெனிசிஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். ஸோ டைரக்டா ஆர்கன் டிஃபரன்ஷியேட் ஆகி வரும். எப்படி? இது வந்து குளாபுலார் ஸ்டேஜ், அப்புறம் ஹார்ட் ஷேப் ஸ்டேஜ் எம்ப்ரியோ, டர்பிடோ ஸ்டேஜ் எம்ப்ரியோ, கார்டிலிடனரி ஸ்டேஜ் ஆஃப் எம்ப்ரியோ, கார்டிலிடனரி லீஃப், அப்புறம் கார்டிலிடனரி ரூட், இப்படி ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்னது? சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ். நான் ஏற்கனவே சொன்னேன், டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ ஃப்ரம் சொமேட்டிக் செல்ஸ், அதுதான் சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ். ஸோ இது நோடல் கல்ச்சர்னா என்ன அப்படின்னு இருக்கு. ஸோ எக்ஸ்பிளான்ட் இஸ் ஏ சிங்கிள் நோட். ஏதாவது ஒரு சிங்கிள் நோடை எடுத்து அதுல இருந்து நீங்க பிளான் டெவலப் பண்ணீங்கன்னா தட் இஸ் நோடல் கல்ச்சர். அதுல ஆக்சிலரி மெரிஸ்டம் அது வந்து மல்டிபிள் ஷூட்டா டிஃபரன்ஷியேட் ஆகும். அதுக்கப்புறம் நீங்க ரூட் இனிஷியேட் பண்ணி நியூ பிளான்ஸா வந்து அதை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இங்க பாருங்க, இதுல எக்ஸாம்பிள் இருக்கு, இந்த கல்ச்சர் மீடியா. ஸோ அதில் நோடல் ரீஜியன்ல இருந்து இது நோடல் எக்ஸ்பிளான்டு, அந்த நோடல் எக்ஸ்பிளான்ட்ல இருந்து உங்களுக்கு எப்படி நிறைய ஷூட்ஸ் வருதுன்னு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் மல்டிப்ளிகேஷன், இன்விட்ரோ மல்டிப்ளிகேஷன் த்ரூ நோடல் கல்ச்சர். மல்டிபிள் ஷூட் கல்ச்சர், இது திஸ் இஸ் அனதர் எக்ஸாம்பிள். இது வந்து கேலஸ்ல இருந்து எப்படி நிறைய மல்டிபிள் ஷூட்ஸ் வருது. என்ன பிளான்ட்ல? ஹைப்பரிகம் அப்படிங்கிற பிளான்ட்ல ஹைப்பரிசின் அப்படிங்கிற ஒரு செகண்டரி ப்ராடக்ட்ஸ் கண்டுபிடிச்சு நீங்க படிச்சிருப்பீங்க. அந்த ஹைப்பரிசின் வந்து ஹைலி ஆன்டிவைரல். இப்போ ரீசெண்டாக கூட இதில் ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணாங்க, ரெட்ரோ வைரஸ். அந்த வைரஸ்க்கு வந்து இந்த பிளான்ட் வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கு அப்படின்ட்டு ஸ்டடி பண்ணாங்க. ஈவன் கோவிட் கூட இந்த பிளான்ட்டை வந்து ரிசர்ச் பண்ணலாம், ஹைப்பரிகம், சரியா? அப்புறம் ஷூட் டிப் கல்ச்சர், நோடல் கல்ச்சர் மாதிரி ஷூட் டிப்பை மட்டும் எடுத்து கல்ச்சர் பண்ணி அதுல இருந்து பிளான்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுதான் ஷூட் டிப் கல்ச்சர், சரியா? ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, இங்க நோடல் எக்ஸ்பிளான்ட். ஸோ இதுல வந்து நோடல் ரீஜியன்ல இருந்து உங்களுக்கு ஷூட் எப்படி டிஃபரன்ஷியேட் ஆகி வருது
அப்படின்ட்டு இதில் இருக்கு. ஸோ இதில் வந்து ஆக்டிவேட்டட் சார்கோல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சில பிளான்ட்ஸில் வந்து ஃபீனால்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட்ஸ் இருக்கும். அந்த காம்பவுண்ட்ஸ் வந்து அதனுடைய குரோத்தை இன்ஹிபிட் பண்ணும். ஆக்டிவேட்டட் சார்கோல்னா அந்த கரி மாதிரி இருக்கும், அது ஒரு கார்பன். அதை யூஸ் பண்ணா அது வந்து ஃபீனால்ஸை வந்து அப்சர்வ் பண்ணிடும். ஸோ பிளான்ட்ஸ் வந்து நல்லா வளரும். ஸோ திஸ் இஸ் அனதர் எக்ஸாம்பிள் ஃபார் மல்டிபிள் ஷூட் இண்டக்ஷன் அண்ட் ரூட்டிங். ஸோ கீழே ரூட்ஸ் தெரியுதா? ஸோ ஷூட் டெவலப் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ரூட் இனிஷியேஷன் நீங்கள் அதில் பண்ணணும். ரூட்டிங்க்கு வந்து என்ன யூஸ் பண்ணலாம்? நான் ஏற்கனவே சொன்னேன், ஆக்சின் ரிச் மீடியா யூஸ் பண்ணணும். சில நேரம் ஆக்டிவேட்டட் சார்கோல் ரூட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஹேரி ரூட்ஸ் அப்படின்ட்டு ஒன்று உண்டு. அதாவது சப்போஸ் உங்களுக்கு ரூட்ஸில் வந்து அந்த செகண்டரி காம்பவுண்ட்ஸ் நிறையா இருக்குது அப்படின்னா, ஆக்ரோபாக்டீரியம் ரைசோஜன்ஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்குது. இந்த டிஷ்யூ கல்ச்சரோட அந்த ஆக்ரோபாக்டீரியம் ரைசோஜன்ஸ் அந்த பாக்டீரியாவையும் சேர்த்து நீங்கள் கல்ச்சர் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து ஹேரி ரூட்ஸை இன்டியூஸ் பண்ணும். ஹேரி ரூட்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ரூட்ஸ் வந்து நார்மலாக டேப் ரூட் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. டிஷ்யூ கல்ச்சரில் வர்றது வந்து அட்வென்டிஷியஸ் ரூட் மாதிரி வரும், சரியா? சொமேட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸில் மட்டும்தான் டேப் ரூட் வரும். மற்றபடி அதர் ரூட் இண்டக்ஷனில் வந்து உங்களுக்கு அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் தான் வரும். இந்த ரைசோபியம் அந்த பாக்டீரியா இன்வால்வ் ஆகி நல்ல டஃப் ஆஃப் ஹேர்ஸ் மாதிரி முடி மாதிரி நிறைய ரூட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். அப்போ அந்த ரூட்ல உள்ள அந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். இங்க பாருங்க, ஒரு ஷூட்டை எடுத்து பழையபடி ரூட் இண்டக்ஷனுக்கு நீங்க மீடியாவில் இனாக்குலேட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி லோயர் போர்ஷன்ல இருந்து ரூட் வரும். ஸோ நாட் ஓன்லி ஃபியூ ரூட்ஸ், இந்த மாதிரி டஃப் ஆஃப் ரூட்ஸ் வந்து வரும். பட் இது வந்து உங்களுக்கு டேப் ரூட் கிடையாது, அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ் டிஷ்யூ கல்ச்சரில் வளர்றது. ஸோ இது வந்து நான் சொன்னேன், திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஹேரி ரூட்ஸ். இந்த ஆக்ரோபாக்டீரியம் ரைசோஜன்ஸ் பாக்டீரியாவை எடுத்து வளர்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ரூட்ஸ் வரும். உங்களுக்கு ரூட்ஸில் செகண்டரி காம்பவுண்ட்ஸ் நிறையா இருக்குன்னா நீங்கள் இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி அந்த செகண்டரி ப்ராடக்ட்ஸை நிறைய அப்டைன் பண்ணி அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். அப்புறம் அக்ளிமேட்டைசேஷன் நான் ஏற்கனவே சொன்னேன். ஸோ டிஷ்யூ கல்ச்சரில் உள்ள பிளான்ட்டை வந்து டைரெக்டாக சன்லைட் கொண்டு போகாமல் இந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுறது. இது நீங்கள் நர்சரியிலலாம் பார்த்துருப்பீங்க. முதல்ல வந்து ஒரு கப்புலையோ இல்லாட்டி பாலித்தீன் கவர்லேயோ அந்த டிஷ்யூ கல்ச்சரில் வளர்ந்த பிளான்ட்டை அந்த அகாரு மீடியா இருக்குல்ல, அந்த மீடியாவோட எடுத்தீங்கன்னா அது என்ன செஞ்சு போயிரும்னா கண்டாமினேட் ஆயிரும். ஏன்னா மீடியாவில் என்னெல்லாம் இருக்கும், மேக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கும், மைக்ரோ நியூட்ரியன்ட் இருக்கும், சுகர் இருக்கும். ஸோ சீனி இருக்கிறதுனால மைக்ரோப்ஸ் ஈஸியாக இன்ஃபெக்ட் ஆயிரும். அதனால் அதை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஷூட்டையும் ரூட்டையும் தனியாக செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி ஒரு கவரில் வச்சு க்ரீன் ஹவுஸில் வச்சோம்னா நல்லா வளர்ந்துடும். அந்த ப்ராசஸ்க்கு ஹார்டனிங் இல்லாட்டி அக்ளிமேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ இந்த மாதிரி க்ரீன் ஹவுஸில் நிறையா பிளான்ட்ஸை வந்து நீங்கள் டிஷ்யூ கல்ச்சர்லேருந்து டெவலப் பண்ணி, ஸோ விதின் 3 to 6 months யூ கேன் டெவலப் ஸோ மெனி பிளான்ட்ஸ். நிறையா பிளான்ட்ஸ் வந்து மைக்ரோ ப்ராபகேட் பண்ணிடலாம். கேலஸ் கல்ச்சர் நான் ஏற்கனவே சொன்னேன், ஈஸியாக வந்து பேரன்கைமேட்டஸ் செல்ஸ் அது டிஃபரன்ஷியேட் ஆகி கிடைக்கிறது தான் நமக்கு கேலஸ் கல்ச்சர். அதுக்கு வந்து நிறையா ஹார்மோன்ஸ் யூஸ் ஆகுது. எக்ஸாம்பிள் ஃபார் கேலஸ் கல்ச்சர், இந்த கேலஸை எடுத்து நீங்கள் சப்கல்ச்சர் பண்ணீங்கன்னா, சைட்டோகைனின் மீடியத்தில் சப்கல்ச்சர் பண்ணீங்கன்னா நமக்கு நிறையா ஷூட்ஸ் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன், தட் மெத்தட் இஸ் கால் என்னது, கேலஸ் வழியாக நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா அதுக்கு என்ன பேர், இன்டைரக்ட் ஆர்கனோஜெனிசிஸ். வெரி குட். ஸோ லீஃப்லேருந்து எப்படி கேலஸ் வருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். அப்புறம் கேலஸ்லேருந்து எப்படி மல்டிபிள் ஷூட்ஸ் வருது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். சைட்டோகைனின் ரிச் மீடியம், பிஏபி பென்சைல் அமினோ பியூரின்ட்டு ஒரு ஹார்மோன் உண்டு. அந்த ஹார்மோனில் வந்து நீங்கள் சப்கல்ச்சர் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி நிறையா மல்டிபிள் ஷூட்ஸ் வரும். ஸோ இது நான் ஹேரி ரூட் கல்ச்சர் அப்படின்னு சொன்னேன். ஆக்ரோபாக்டீரியம் ரைசோஜன்ஸ் அந்த பாக்டீரியாவை பயன்படுத்தி நீங்கள் ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து இந்த மாதிரி பயோரியாக்டரில் கூட அதை டெவலப் பண்ணலாம். டஃப் ஆஃப் ரூட்ஸ் வந்து இனிஷியேட் ஆகி வந்துட்டு இருக்கும். அந்த ரூட்ஸ்லேருந்து நமக்கு என்ன காம்பவுண்ட் இருக்கோ, என்ன செகண்டரி மெட்டபாலைட்ஸ் இருக்கோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மெடிசினாக பயன்படுத்தலாம். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் இந்த டிஷ்யூ கல்ச்சர் வந்து செகண்டரி மெட்டபாலைட் ப்ரொடக்ஷனில் எஸ்பெஷலி இந்த ட்ரக் கம்பெனிஸில் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. எங்கேயாவது டிஷ்யூ கல்ச்சர் கமர்ஷியல் யூனிட் பார்த்துருக்கீங்களா? ஓசூர் பக்கத்துலலாம் இருக்குது. ஓசூர் பக்கத்தில் அவங்க பனானா
நிறைய மல்டிப்ளை பண்ணி ரேர் வெரைட்டியை மல்டிப்ளை பண்ணி ஃபாரினுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதாவது ஒரு சின்ன பாக்ஸில் வந்து ஒரு 50 பிளான்ட்ஸ் வச்சிடலாம், வச்சு ஃப்ளைட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. பனானாவில் பண்ணுறாங்க. அது போக நிறையா மெடிசினல் பிளான்ட்ஸ் பண்ணுறாங்க. பை ப்ராடக்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ட்ரக் கம்பெனிஸ்க்கு அனுப்புகிறாங்க. பெங்களூர் அந்த சைட்லலாம் நிறையா கம்பெனி இருக்குது. ஏவி தாமஸ் கேரளாவில் இருக்குது. ஏவி தாமஸ் அவங்களும் வந்து டிஷ்யூ கல்ச்சரில் நிறையா பண்ணி இந்த மாதிரி தே ஆர் டெவலப்பிங் டிஃப்ரெண்ட் மெடிசின்ஸ். இது வந்து சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள். ஏற்கனவே நம்ம அதில் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் இல்லையா. ஸோ இது கேரட் கல்ச்சர், கேரட் இருக்கலாம், கேரட் பிளான்ட், கேரட் டிஷ்யூலேருந்து இந்த சொமாட்டிக் எம்ப்ரியோ டெவலப் பண்ணது. ஸோ அதில் வந்து நீங்கள் குரூப் ஆஃப் செப்பரேட்டாக பார்த்துருப்பீங்க. கிளாப்லா ஸ்டேஜ் எப்படி இருந்து, ஹார்ட் ஷேப் ஸ்டேஜ் எப்படி இருந்துன்னு பார்த்துருப்பீங்க. இது வந்து முதல்ல கல்ச்சர் டியூப்பில் இருக்கும்போது இந்த மாதிரி மேசிவாக இருக்கும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா எது எந்தெந்த ஸ்டேஜ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ்னுடைய அட்வான்டேஜ் என்னென்னா, நான் வந்து ரூட்ஸ் டிஷ்யூ கல்ச்சர்லேருந்து வர்ற ரூட்ஸ் வந்து அட்வென்டிஷியஸ் ரூட்ஸ்ன்னு சொன்னேன். ஆனால் சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸில் நமக்கு டேப் ரூட் கிடைக்கும். டேப் ரூட் கிடைச்சுன்னா அது உண்மைக்குமே பிளான்ட்டுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீயை வந்து நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. நான் ட்ரீயில் தான் டிஷ்யூ கல்ச்சர் பண்ணேன், பிஹெச்டி பண்ணேன். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி அட்வென்டிஷியஸ் ரூட் போனீங்கன்னா உங்களுக்கு சைடில் தான் ரூட்டு போகும். அது டால் ட்ரீல நான் பண்ணேன். ஸோ டால் ட்ரீங்கும் போது உங்களுக்கு ஹெவி விண்ட் அடிக்கும்போது சில நேரம் அது எக்ஸிஸ்ட் ஆகாது, சர்வே ஆகாது, சரிஞ்சு கீழே விழுந்துடும். அதே நேரத்துக்கு டேப் ரூட் கிடைச்சிச்சின்னு வைங்க, உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் அதனால சொமாட்டிக் எம்ப்ரியோஜெனிசிஸ் வந்து ஒரு நல்ல மெத்தட் ஃபார் டேப் ரூட் இண்டக்ஷன். சரியா? ஸோ எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு டிஷ்யூ கல்ச்சர்னா என்னன்னு தெரிஞ்சிட்டு இல்லையா? அதாவது எந்த ஒரு பிளான்னாலும் சரி ஒரு சின்ன போர்ஷனை எடுத்து நம்ம மல்டிப்ளை பண்ணி அந்த பிளான்ட்டை வந்து கன்சர்வ் பண்ணலாம். அடுத்தாப்புல செகண்டரி காம்பவுண்ட்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணலாம். வைரஸ் ஃப்ரீ, இன்ஃபெக்ஷன் ஃப்ரீ பிளான்ட் வந்து நீங்கள் ஜெனரேட் பண்ணலாம். அப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இந்த அடுத்தாப்புல கன்சர்வ் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு லாங் டேர்ம் ஸ்டோரேஜ் பர்பஸஸ்க்கு அது யூஸ் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆல் ஆர் டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர். சரியா?